முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை எந்த விளக்கமும் கேட்காமல் அதிமுகவிலிருந்து நீக்கியது ஏன் என்ற நீதிபதிகளின் கேள்விக்கு திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் நடவடிக்கை எடுத்ததாக இபிஎஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானகரத்தில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் சாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக விதிப்படி 1/5 பங்கு உறுப்பினர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் பொதுக்குழு நடத்தப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதன் பிறகு இடைக்கால பொதுச் செயலாளர் என்பவர் தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களால் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தேர்தல் வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டதா என்று நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு இரு பதவிகளுக்கும் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்பதால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக ஓபிஎஸ் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 11ஆம் தேதிக்கு முன்பு அதிமுகவில் இருந்த நிலையை மீண்டும் தொடர உத்தரவிடுமாறு ஓபிஎஸ் தரப்பு கோரியது. அப்போது எந்த விளக்கமும் கேட்காமல் ஓபிஎஸ்ஐ நீக்கியது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஓபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இதன் பிறகு பொதுக்குழு வழக்கு விசாரணையை இந்த வாரத்திற்குள் நிறைவு செய்ய விரும்புகிறோம் என்று கூறிய நீதிபதிகள் ஏற்கனவே வைக்கப்பட்ட வாதங்களை மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். மேலும் வழக்கு விசாரணையை நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைத்தனர். இருதரப்பு வழக்கு விவரங்களை உரிய தேதிகளுடன் எழுத்துப்பூர்வமாக சுருக்கமாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.